உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த பணம் ஈட்டுதல், அதிகாரத்தை கைப்பற்றுதல், புகழ் பெறுதல், அது சாதித்தல், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கை என்பது நீங்க பணம் சம்பாதித்தவனும் மனதளவுல இனிமையான தன்மையில இருக்கிறானா, புகழ் பெற்றவனும் இனிமையான தன்மையில மனசை இனிமையா வச்சிருக்கானா, இப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அவர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். மைண்ட்ல சொத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அது பெரிய பெரிய அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருப்பான். ஒரு ரொட்டீனா இருப்பான். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்குமா? ஒரு நிறைவான மனத்தன்மையை பொருந்திய நபர்கள் தான் இங்கு வாழ்கிறார்கள். அதுல பணம் இருக்கணும் இல்ல அப்படிங்கிறதுலாம் இல்லை. பணமும் வேணும். நான் பணத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. பணமும் நல்லா சம்பாதிக்கணும். அதே நேரத்துல ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம். எல்லாரும் ஓடுறாங்க, நாமும் ஓடுறோம், நம்மை சுற்றி உள்ளவர்களும் ஓடுறாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாவரும் இந்த பூமியில எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னா வாழ்றதுக்காக தான் ஓடுறாங்க. சரி, வாழ்றதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். சிலர் நிறைய பணம் சேர்த்து அதிகாரம் புகழ் அந்த பவர்ல போய் உட்காரணும்னு நினைக்கிறான். இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை எதுவென்று யோசித்தால் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. நாம் இந்த பூமியில விழிப்புணர்வுடன் நல்ல ஒரு ஆனந்தமாக வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தமான வாழ்க்கைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனிதர்கள் பல பரிமாணங்கள்ல வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் தான் வாழ்க்கையில நல்ல சிறப்பா வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிலர் அறிவு ரீதியாக வளர்ச்சி அடைந்தாதான் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா அதிகாரம் பெற்றால்தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டங்கள்லாம் அடைந்தோம்னு நினைக்கிறோம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையில நம்ம அதிகமான பவரோட இருந்து மக்கள் எல்லாம் அதிகாரம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த பணம் ஈட்டுதல், அதிகாரத்தை கைப்பற்றுதல், புகழ் பெறுதல், அது சாதித்தல், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கை என்பது நீங்க பணம் சம்பாதித்தவனும் மனதளவுல இனிமையான தன்மையில இருக்கிறானா, புகழ் பெற்றவனும் இனிமையான தன்மையில மனசை இனிமையா வச்சிருக்கானா, இப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அவர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். மைண்ட்ல சொத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அது பெரிய பெரிய அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருப்பான். ஒரு ரொட்டீனா இருப்பான். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்குமா? ஒரு நிறைவான மனத்தன்மையை பொருந்திய நபர்கள் தான் இங்கு வாழ்கிறார்கள். அதுல பணம் இருக்கணும் இல்ல அப்படிங்கிறதுலாம் இல்லை. பணமும் வேணும். நான் பணத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. பணமும் நல்லா சம்பாதிக்கணும். அதே நேரத்துல ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும். இந்த மனதை எப்படி நாம கையாளுறோம் அப்படிங்கிற விஷயத்துலதான் வாழ்க்கையினுடைய ஒரு அணுகுமுறை அமைந்திருக்கிறது. அப்போ ஏழைகள் அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பணக்காரர்கள் அறிவோடு இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஏழையும் கடினப்படுகிறான், பணக்காரனும் கடினப்படுகிறான். வாழ்வாதாரம் என்பது இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைவருக்கும் சமமாக கிடைக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மானுடனும் பொறுப்பு. அதுவும் குறிப்பா அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வியலுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். அவன் வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பது மட்டுமே நம்முடைய நோக்கமாக கொண்டு வேலை பார்த்தோம்னா மன அழுத்தத்துக்குள்ளாயிரும். ஓடுவோம். உடலால், மனதால், அறிவால் ஓடி 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 உழைத்து டயர்டாயிருவோம். வெறும் பணத்தை மையப்படுத்தி போனோம்னா நமக்கு நிம்மதி கெட்டு போயிடும். அந்த மைண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் அல்லது ஒரு ஆனந்தம் இல்லாம போயிடும். இல்ல, நான் மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்ட்டு மகிழ்ச்சி 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 உடனின்ப வாழ்க்கையில மகிழ்ச்சினா என்ன? உடல் அளவுல அனுபவிக்கிறது இன்ப துன்பம் தான், மகிழ்ச்சி கிடையாது. மனதில் எனக்கு இது இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, நான் நிறைய வைத்திருக்கிறேன், நான் நிறைய பொருள் வச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நீங்க வச்சிருப்பீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் மகிழ்ச்சி இல்லை. அது வெறுமன கருத்து. இது இருப்பது போல் நான் நினைக்கிறேன், மகிழ்ச்சியாக நான் நினைச்சுக்கிறேன். என்னோட பணம் நிறைய இருப்பது போல் உணர்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அது வேற. அது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மகிழ்ச்சி. ஆனால் அது மனதின் பார்ப்பட்டது. மனம் கடந்த அனுபவங்களை பெறும்போது நமக்கு ஆனந்தம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. அந்த ஆனந்தம் என்ற உணர்வு தான் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ். அதுல ஏழையா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், வசதி இருக்கும், வசதி இல்லாம இருக்கணும், ஆணா இருக்கணும், பெண்ணா இருக்கணும், உயர்ந்தவனா இருக்கணும், தாழ்ந்தவன், எந்த வேறுபாடும் கிடையாது. மனதை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த மனதை சரியான வழியில் கையாளும் போதுதான் இந்த ஆனந்தமான ஒரு நிலையை ஒவ்வொரு மனிதனும் செய்ய முடியும். அதற்கான வழிமுறைகள் தான் நம்முடைய முன்னோர்கள் யோகமாக வகுத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றினால் கண்டிப்பா நம்முடைய ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம். அதே மாதிரி நம்ம பணத்துக்காக ஒரு வேலை செய்யறது, மகிழ்ச்சிக்காக ஒரு வேலை செய்யறதை விட நம்முடைய இன்னர் மைண்ட்ல ஒரு சின்ன வேலை, ஒரு ரூ. 1,00,000 சம்பளம் கிடைக்கிற வேலை பார்க்கணும். அதுல ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம பிடித்த வேலை கிடைச்சாலும் போதும். பிடித்த நபர்களோட, பிடித்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலே போதும். அந்த ஒரு வேலை அதுதான் அற்புதம். அதுதான் விலை மதிப்பு மிக்கது. உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்கது ஆனந்தமான ஒரு தன்மை தான். ஸோ மனசுக்கு பிடித்த ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த விதமான தங்கும் தடையுமின்றி தயக்கமின்றி ஒருத்தர் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஆன விஷயம். பணமும் மகிழ்ச்சி அது கொடுக்காது. நம்ம பிடித்ததை செய்யறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலை இருக்கும்போது அதில் நம்ம இன்வால்மெண்டா ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு தியானமாக அமைந்துவிடும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.